ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, நான் உன் வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்போது இந்த பதிவை கேட்கக்கூடிய பாக்கியசாலி பிள்ளையாக நீ இருக்க. இப்போதாவது நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டு இனி உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ இத்தனை நாட்களாக எது நடக்க வேணும்னு நினச்சியோ அதைத்தான் உனக்கு நன்மையாக நடத்தி தரப்போகிறேன். உன் சூழ்நிலைகளையும் கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலையும் முழுவதுமாக உணர்ந்த நான் இனி இதை அப்படியே உனக்கு மகிழ்வை தரக்கூடிய விதமாக நடத்தி தருவேன். ஏமாற்றமே இல்லாத உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றம் அடைந்து மன மாற்றத்தோடு மகிழ்ச்சியை நீ அடையத்தான் போகிறாயேன் செல்வமே. என் காலில் விழுந்து நீ ஆசி வாங்கினா போதும். இனி யார் காலிலும் விழுந்து நீ வணங்க வேண்ட அவசியம் இல்லாமல், யார்கிட்டையும் போய் கெஞ்சி கேட்டு தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் செய்வேன். என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக அற்புதமான வாழ்க்கையை வாழ தகுதியானவங்களாக மாறிடுவாங்க. அதே போல் உன்னை பெற்றவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கினா உன்னை படைத்தவன் காலில் கூட விழாமல் அவர்கள் உன்னை தாங்கி நிற்பார்கள். இதுதான் உண்மை என் செல்வமே. உன்னை பெற்ற அவங்கள நீ எந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்கிறியோ அந்த அளவுக்கு அவங்க உனக்காக பிரார்த்தனை செஞ்சு உனக்கான விஷயங்களெல்லாம் நீ கஷ்டப்படுவதற்கு முன்பாகவே உன்னிடம் வந்து சேரும்படி என்னிடம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்குவாங்க. பெற்றவர்கள் மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து என்னிடம் பிரார்த்தனை கேட்டால் அவர்களுக்கு உரியதை நான் நிச்சயமாக செய்வேன். ஏன்னா ஒவ்வொரு பெற்றவங்களும் எனக்கு சமமானவர்கள். நான் எப்படி என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்கிறேனோ அதே போல் ஒவ்வொரு பெற்றோரும் எந்த எதிர்பார்ப்பும் எந்த சுயநலமும் இல்லாமல் தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறாங்க. அவர்கள் எதை கேட்டாலும் முதல்ல அவங்களுக்கு தான் நான் அதை செஞ்சு கொடுப்பேன். அதனால தான் உன்னை பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோ. அவங்க என்கிட்ட என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அதை நான் உடனே நிறைவேற்றுவேன் என சொல்கிறேன். அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காம, என்ன நடந்தாலும் என் அப்பன் திருச்செந்தூர் முருகன் பார்த்துக்குவான்னு தைரியமாக வாழ ஆரம்பியேன் செல்வமே. உன் மனசளவில் நீ யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினைக்கல. நீ செய்த பல புண்ணியங்களின் பலன்தான் இப்போது உன்னை வந்து சேர தயாராக இருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். என் அருளால் பல அற்புதங்களும் அதிசயங்களும் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் நடக்க தான் போகுது. அதற்காக தானே உன் வீட்டுக்கே நான் வந்து குடியேறிட்டேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தை கூட இனி சுலபமாய் நடத்தி கொடுத்து உன் மனம் மகிழும்படியாக உனக்கான விஷயங்களையும் முடிச்சு தரப்போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமான நேரம்னு எனக்கு தெரியும். என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையுமா மாறிடுது. எல்லாமே உன்னை காக்க வைப்பதாகவும் கஷ்டப்பட வைப்பதாகவுமே நடக்குதுன்னு எனக்கு புரிகிறது என் செல்வமே. உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கிற நான் இனிமேலும் நீ கலங்காமல் காத்திருக்காமல் உனக்கான தேவைகளை நிறைவேற்றுவேன். ஒரு சில கனவுகள் நிறைவேறாமல் போனதால் வாழ்க்கையை அவ்வளவுதான் நீயாக நினைச்சுக்க வேண்டாம். வாழ்க்கைங்கிறது மிக மிக அற்புதமான விஷயம். சில அற்பமான மனிதர்கள் உன்னை கேலி செய்கிறாங்களேன்னு நினச்சி அதுக்கு போய் பயந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை பற்றி எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே. வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்ன பலர்தான் இன்னொரு நாளில் என்னப்பன் முருகன் எனக்கு எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயும் பாரு, வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ கூடிய சீக்கிரமே என் அப்பன் முருகன் என்னை அற்புதமாய் அமோகமாய் வாழ வைக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிற. அப்படி உன் வாழ்க்கையிலையும் பல நல்ல விஷயங்களை நான் நடத்த போகிறேன். நீயும் எனக்கு கூடிய சீக்கிரம் நன்றி சொல்லக்கூடிய அந்த நல்ல நாளுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் என் செல்வமே. எல்லாருக்குமே நன்மையே நடக்கும்னு சொல்கிறேனே நான். ஆனால் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையேன்னு யோசிக்காதே. கூடிய சீக்கிரம் உனக்கான நன்மை தரும் விஷயங்கள் நடந்தது என்பதை நீ புரிஞ்சுக்க தான் போகிற. நிறைய பேர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை நான் வணங்குவதில்லைன்னு சொல்லி ஆனால் வாழ்க்கையை நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பது போல உன் கண்களுக்கு தெரியலாம். ஆனால் அப்படி கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவதெல்லாம் வெறும் மாயைதான். அவங்க கர்ம வினையையும் பாவத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்னை நம்பி வணங்குவதன் மூலமாக உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்துக்கிட்டே இருக்க. கூடிய சீக்கிரமே உன்னுடைய மனசும் ஆத்மாவும் உன்னுடைய உடலும் நிரந்தர சந்தோஷத்தை பெறப்போகுது. வருங்காலத்தில் எதுவுமே உன்னை காயப்படுத்தும்படி நடக்காதே என் செல்வமே. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல வேலையை நல்ல வருமானத்தோடு நல்ல மனநிறைவோடு நான் அமைச்சி கொடுக்க போகிறேன். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகி பொங்கி வழியும்படி உனக்கான குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் மனநிறைவும் நிம்மதியும் நல்ல வருமானமும் எதிர்பார்த்து காத்திருக்கும் என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் மன அமைதி உண்டாகும் அளவுக்கு, மன நிறைவு உண்டாகும் அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்.
நல்ல எண்ணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும். உனக்கு கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் என்னை ஏன்பா இப்படி சோதிக்கிறாய் என்று தானே கேட்கிறாய். எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து துன்பப்படுத்துறியேன்னு நீ என் மீது கோபப்படுவதும் எனக்கு தெரியும். நான் எப்போவுமே உன்னுடைய பக்தியை மட்டும்தான் சோதிப்பேன். மற்றபடி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே கர்ம வினையால் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போகச் செய்து என் செல்ல பிள்ளையாகிய உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். எதையும் மாற்றும் சக்தி கொண்டவன் நான் என்பதை மறந்துட வேணாம். உன் தலைவிதியை நல்ல முறையில் நான் மாற்றி எழுதிட்டேன். கூடிய சீக்கிரமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு நீ வாழ போற. இந்த முருகப்பெருமான் என் மீது நம்பிக்கை வை. இது நானே உனக்காக கொடுக்கக்கூடிய சத்தியமான வாக்கு. கூடிய சீக்கிரமே உன் மனம் மகிழும்படியாகவும் சந்தோஷப்படும்படியாகவும் உனக்கு ஒரு நல்ல செய்தியை தரப்போகிறேன். அதனால் இப்போ நடக்கிறது எதையும் நினச்சி கவலைப்படாமல் கண்ணீர் வடிக்காமல் உனக்காக நான் இருக்கேன்னு தைரியமாக இரு என் செல்வமே. உன் பலத்தை நீயே நம்பலைனா வேறு யார் தான் நம்புவது? ஓ மேலே முதல்ல நீ நம்பிக்கை வைக்கணும். எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையும், எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியுன்ற மனதைரியமும் உனக்குள்ளே இருந்து நீயும் நிதானமாக எல்லா காரியங்களையும் யோசித்து சரியாக செய்ய முடிவெடுத்தினா நிச்சயமாக உனக்கான காரியங்கள் கைகூடி வரும். இந்த நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம்னு நினச்சிக்க வேண்டாம் என் செல்வமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ மனமகிழ்வோடு வாழ்வதற்கு ஏற்றாற் போல எல்லா மாற்றங்களையும் செஞ்சு தரப்போகிறேன். நல்ல மங்களகரமான விஷயங்களும் மங்கள ஒளியும் கேட்பதற்கான ஏற்பாடுகளையும் நான் முடிச்சிட்டேன். பேச்சுவார்த்தை நடத்த, திருமண நிச்சயம் செய்யன்னு எல்லாமே கால சூழ்நிலையெல்லாம் கைகூடி வரப்போகுது. உனக்காக தள்ளி போய்கிட்டே இருந்த விஷயமும் தாமதமாகிக்கிட்டே இருந்த விஷயமும் இப்போது நடக்க தொடங்கும். சரியான நபர்கள் உன்னை தொடர்பு கொண்டு பேசுவார்கள். இனி எல்லாமே உன் விருப்பம் போல, உன் ஆசை போலவே அழகாக நடக்கிறத பார்த்து நீ எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாய் என் செல்வமே. எப்போதுமே மனிதர்கள்னால் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்காக அந்த பிரச்சனைக்கு பயந்து அது பின்னாலே ஓடிக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக ஒரு இடத்துல நின்று யோசி. அப்புறமா அதை சரி செய்ய புறப்படு. அதை விட்டுட்டு அதுக்கு பயந்து ஓடக்கூடாது என் செல்வமே. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தோடு நீ எதிர்த்து நின்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இறக்கப்படுகிற நீ ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போயிட மாட்ட. ஏமாற்றுபவர்கள் இப்போது வெற்றி பெறுவதைப் போல உனக்கு தெரிந்தாலும் அது கடைசி வரை சாத்தியப்படாது என் செல்வமே. தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பது போலவே உன்னை ஏமாற்றி அவர்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்களே அந்த வாழ்க்கைக்கும் நான் முடிவை கொடுப்பேன். என்னையே எதிர்பார்த்து நம்பி வாழும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். எப்போதும் வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை மனசில் வச்சுக்கோ. சோகம் மகிழ்ச்சி என எல்லாமே மாறிவாய்த்தான் வரும் என்பதை மறந்துட வேணாம். உன் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே இரண்டாக கலந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ மகிழ்வான வாழ்க்கையை தானே வாழ நினைக்கிறாய். இனிமேலாவது உன் அப்பன் முருகன் என் மீது நம்பிக்கை கொண்டு வாழ ஆரம்பி. யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்குள்ள அறவே வரக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கும் உறவாக, மனிதர்களாக, நட்பாக யார் இருந்தாலும் சரி, அவர்களிடம் உண்மையாக பழகு. உண்மையும் நேர்மையும் எப்போதும் உன்னிடமே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ.